நாமக்கல் திருச்சி ரோடு ஸ்ரீ மஞ்சு மோட்டார்ஸ் உங்க அன்பு. அங்கங்க சின்ன சின்ன காயம், பைக்காரன் இடிச்சிட்டாங்க, சின்ன காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இதை நீங்க ஃபுல் டிங்கரிங் பண்ணி ஃபுல் பெயிண்டிங் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. சரி, டிங்கரிங் ஒர்க்கு வாங்க. சென்டர்ல ஒரு ஒர்க்கு, டோர்ல ஒரு டென்ட். இந்த டோர் நல்லாவே அமுங்கிடுச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே அமுங்கிடுச்சு. பேக் குவார்டர் பேனல்ல ஒரு ஒடுக்கு, இந்த பள்ளத்தை எடுக்கணும். டிக்கில ஒரு டென்ட். இந்த பம்பர் கிழிஞ்சிடுச்சு. நம்ம பம்பர் மாற்ற போறதில்ல, இதை ஃபேப்ரிகேஷன் தான் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்கெல்லாம் அங்கங்க சின்ன சின்ன டச்சப்லாம் பண்ணிட்டாங்க, காயாவதுன்னு. இந்த ரன் போர்டு ஒடுங்கிருக்கு. இந்த ரன் போர்டை நம்ம ஸ்பாட் வச்சு எடுக்க போறோம். அடுத்தடுத்து நம்ம அந்த வீடியோல டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே டிங்கரிங் ஒர்க் முதல் பண்ண போறோம். அதுக்கு முன்னால வாட்டர் வாஷ் பண்றோம், ஃபுல்லா டிங்கரிங் ஒர்க் பண்றோம். டிங்கரிங் முடிச்சோன்னா பெயிண்டிங் பண்ண போறோம். பெயிண்டிங் முடிச்சுட்டு ரீஃபிட்டிங்ஸ் பண்ணி பார்ட்டிகிட்ட டெலிவரி கொடுக்குற வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட சர்வீஸை உங்களுக்கு காட்ட போறோம். இது டிங்கர் வேலையெல்லாம் முடிஞ்சது. அந்த பம்பர் கிழிஞ்சிருந்தது உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போ அதை நம்ம ரெடி பண்ண போறோம். அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஃப்ரண்ட் டிங்கரிங் பண்ணியாச்சு, டோர் டிங்கரிங் பண்ணியாச்சு. பேக் டோர் நல்லாவே அடிபட்டு இருந்தது. இப்போ பாருங்க, டிங்கரிங் பண்ணி ஃபேஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இந்த பள்ளத்தை எடுத்துடுச்சு. இங்கே டிக்கியில் ஸ்பாட் போட்டு எடுத்துருக்குது. இங்கே பேக் பம்பர் கிழிஞ்சது, அதை ரெடி பண்ணி உங்களுக்கு டிங்கரிங் ஒர்க் முடிச்சாச்சு. இந்த சைடு லைட் ஒர்க்லாம் பண்ணியாச்சு. இந்த ரன் போர்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் இந்த ரஃப் ஃபினிஷிங் வர மாதிரியே பண்ணியிருக்கோம் பாருங்கள். டோட்டல் டிங்கரிங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் டிங்கரிங்கும் முடிஞ்சுது. இதை நம்ம வந்து இப்போ பெயிண்டிங்க்கு அனுப்ப போகிறோம். பிஃபோர் பெயிண்டிங்
ஹோண்டா சிட்டி டிங்கரிங் பெயிண்டிங்லாம் முடிஞ்சது, மெக்கானிக் வேலை சில்லற வேலைலாம் செஞ்சோம், வாட்டர் வாஷ்லாம் பண்ணி வண்டியை அண்ணனுக்கு மல்லூர்காரன் அசோக் அண்ணனுக்கு டெலிவரி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. 10 வருஷம் ஆகுதுங்க வண்டி எடுத்து. வண்டி டிங்கரிங் பெயிண்டிங் வேலையெல்லாம் என்ன இருந்ததுங்க, நிறையா இருந்ததுங்க. நாங்கள் எப்பயுமே கம்பெனியில் தான் விடுவோம். இவர் வந்து நல்லா செய்கிறோம்னு சொன்னதுனால இவர்கிட்ட விட்டங்க. நல்லா திருப்தியாக செஞ்சுருக்கிறாருங்க.